இன்ஸ்டாகிராம்ல நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய ரீல எப்படி வந்து பின் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அப்படி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ரீல் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு ரீல் செக்ஷன் போனதுமே நீங்க போட்டிருக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதுல எந்த ரீலை நீங்க வந்து பின் பண்ணு நினைக்கிறீங்களோ அந்த ரீலை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பின் டு யுவர் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ரீல் ஹஸ் பின் பின்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீல் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஸோ நீங்க எதை வந்து பின் பண்றீங்களோ அந்த ரீல் தான் பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ரீல் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கும். இப்போ யார் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தாலோ அந்த ரீல் செக்ஷன் போடாங்கன்னா நீங்க எந்த ரீலை வந்து பின் பண்ணீங்களோ அந்த ரீல் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸை வந்து பின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.